நம்ம ஆல்ரெடி பல வீடியோக்கள்ல பேசியிருக்கிறோம். நம்ம வெண்பா குட்டி ரொம்ப ரொம்ப புத்திசாலி பொண்ணு. எங்க எப்படி நடந்துக்கணும்? யார நம்பணும்? யார நம்பக்கூடாது? அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு நிச்சயமா தெரியும். ஏன்னா விஜய் மல்லியோட வளர்ப்பு அப்படிங்கிறது அவங்க அவ்வளோ சூப்பரா அந்த குழந்தைய ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதால, வெண்பா குட்டி நிச்சயமா இந்த இடத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு பல வழிகள் அவங்க பண்ண தான் செய்வாங்க. ஏன்னா அந்த லேடிய பொறுத்தவரைக்கும் வெண்பாவ ரொம்பவே நல்ல விதமா நம்ப வச்சுட்ருக்கிறாங்க. "தங்கம் நான் சொல்ற வரைக்கும் நீ வெளியில போணும்னு சொல்லி முயற்சி எதுவும் பண்ணிறாத. ஆன்டி உன்ன பார்த்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரி அவ்வளோ நல்ல விதமா பேசுறாங்க. இப்போ வரைக்குமே அந்த குழந்தை அத நம்பிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலுமே, எவ்வளோ நேரத்துக்கு அவங்களால நல்லவங்க போல நடிக்க முடியும்? ஏன்னா அவங்களோட உண்மையான குணம் நல்லவங்க கிடையாது அப்படிங்கிறதால, அவங்களோட ஒரிஜினல் முகத்த ஒரு சில நேரங்கள்ல நம்ம வெண்பா குட்டிகிட்ட காமிக்க தான் செய்வாங்க அப்படிங்கிறதால, வெண்பாவுக்கு இப்போ சந்தேகம் வந்துருது. ஏன்னா இப்போ வரைக்குமே தப்பிச்சு போறதுக்கான எந்த ஒரு முயற்சியும் நீ எடுக்காத, உங்க டாடா கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாரி முயற்சி எடுக்காத. ஆன்டி பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்களே தவிர, அந்த ஆன்டி இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கான எந்த ஒரு முயற்சியும் எடுக்கிறதா இல்லையே அப்படிங்கிற மாரி இப்போ வெண்பாவுக்கு சந்தேகம் வந்துருது அப்படிங்கிறதால, இனிமே அவங்கள நம்ம நம்பக்கூடாது. இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு ஆகணும் அப்படிங்கிற மாரி தான் இப்ப வெண்பா பிளான் போடுறாங்க. பக்கத்துல ஒரு சின்ன துண்டு பேப்பர் கிடக்குது. அத வச்சு தான் வெண்பா தீவிரமா யோசிக்கிறாங்க. ஏன்னா வெண்பாவ பொறுத்தவரைக்கும் அந்த பேப்பர்ல ஏதாச்சும் ஒண்ணு எழுதி வெளியில போட்டோம் அப்படின்னு சொன்னா, வழியில போறவங்க யாராவது பார்த்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாரி தான் வெண்பா முயற்சி எடுக்குறாங்க. ஸோ நிச்சயமா அந்த முயற்சியுமே வெண்பாவுக்கு கை குடுக்க தான் செய்யும். அடுத்ததா வீட்லயுமே மல்லி எப்போதுமே கண் கலங்கி அழுதுட்டு இருக்கிறாங்க. விஜயுமே மல்லி கிட்ட சரியா பேசுறதில்ல அப்படிங்கிறதால, ராஜி இந்த சான்ஸ ரொம்பவே அழகா யூஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்களே போய் தொலைச்சிட்டு நீங்களே கோவில்ல போய் சாமி கிட்ட வேண்டிப்பீங்களா? அப்படிங்கிற மாரி அவங்கள கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல வா நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாரி தான் மல்லி, நாகு 2 பேருமே கோவிலுக்கு போயிருக்கிறாங்க. கோவில்ல அந்த பூசாரியுமே அதிர்ச்சியான சில விஷயங்கள சொல்றாங்க. நீங்க பரிகாரம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்க குழந்தை தானா உங்ககிட்ட வந்து சேருவாங்க அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, மல்லி எனக்கு எவ்வளோ கஷ்டமான பரிகாரம் ஆனாலும் பரவாயில்ல. நான் கண்டிப்பா பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி தான் சொல்றாங்க. அதனால அந்த பூசாரி சொன்ன பரிகாரத்த எல்லாம் இப்ப மல்லி செய்றாங்க. இந்த சூழ்நிலையில அங்க வெண்பாவுமே தப்பிக்க முயற்சி எடுக்குறாங்க அப்படிங்கிறதால, கூடிய சீக்கிரம் நம்ம வெண்பா வீட்டுக்கு வந்துருவாங்க. இன்னொரு பக்கம் தீபிகாவோட மனமாற்றமுமே நமக்கு ஒரு கூடுதல் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுமே எப்படியாச்சும் வெண்பாவ மீட்கணும் அப்படிங்கிற மாரி அவங்களோட முயற்சியில இறங்குவாங்க அப்படிங்கிறதால கூடிய சீக்கிரம் நம்ம வெண்பா வீட்டுக்கு வந்துருவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.